Hello friends, welcome to Hi-Inno channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இறால் பொடி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது சென்னாங்குனி சொல்வாங்க, காஞ்ச இறால் சொல்வாங்க. அதை வச்சு தான் ஒரு இட்லி தோசைக்கான ஒரு சைட் டிஷ்ஷான அந்த பொடி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். சூடான இட்லியோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இல்ல ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் சூப்பரான இந்த இறால் பொடி வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால் பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பொடி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரம் தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச இறால் சொல்லுவாங்க, சென்னாங்குனி சொல்லுவோம். இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இல்லை இறால் பொடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை சொல்லுவாங்க. அது இவ்வளோதான். இந்த பொருளை வச்சு தான் நம்ம இந்த இட்லி பொடி ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் இறால் பொடி வாங்கினதுமே ஃபர்ஸ்ட் நல்லா ஏதாவது தூசுலாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம வறுத்துக்கலாம். ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம அந்த காஞ்ச மிளகாயை போட்டு, எண்ணெயே இல்லாமல் தான் இதை செய்ய போகிறோம். துளி கூட எண்ணெய் சேர்க்க மாட்டோம். இதில் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த மிளகாயோட கலர் மாறக்கூடாது. மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பொடியோட கலரும் மாறிடும். அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், இதையும் வந்துட்டு நல்லா பொரியும். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அதே பேன்லேயே இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலையை சேர்த்துருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய்லாம் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப செஞ்சிடாதீங்க, கருகி போயிடும். அப்புறம் இட்லி பொடியோட கலரும் மாறி போயிடும், அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறிடும். இதையும் நம்ம அந்த ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த காஞ்ச இறால் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவும் நிறைய வெரைட்டியில் கிடைக்கும். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு கருகி போயிடும். இந்த மாதிரி வறுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக மண் நிறைய இருக்கும், மணல். அது வந்துட்டு வறுத்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ண போது தான் போகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இட்லி பொடி சாப்பிடும்போது மணல் இருக்கிற மாதிரி அந்த பல்லில் கடிப்படும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இறால் பொடியை வறுத்துட்டு ஒரு தடவை லைட்டாக நம்ம மேலே கையை வச்சு தீத்தணும் அப்படின்னா அந்த மணல் தனியாக, மேலே இறால் தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த மேலே உள்ள அந்த சென்னாங்குனி சொல்லுவாங்க, அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அந்த மிக்சி ஜாரில் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், அந்த சென்னாங்குனி இறால் சொல்லுவாங்க, காஞ்ச இறால், அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், இறால் பொடியை வறுத்துட்டு நீங்கள் கையால் நல்லா உள்ளங்கை வச்சு தீர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த மணல் தனியாக, அந்த இறால் தனியாக வந்துடும். நீங்கள் மேலே உள்ள இறால் மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த மணல் இல்லாமல். அப்போ தான் அந்த இறால் பொடி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியாக இறால் பொடி சேர்த்துட்டு ரொம்பவும் வந்துட்டு நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் குறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதோட அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கக்கூடாது. பொட்டுக்கடலை, மிளகு, சீரகத்தை அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த இறாலை பொடி அதையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக குறப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பவுடர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. நம்ம அந்த சென்னாங்குனின்னு சொல்லுவோம், அது வந்துட்டு காஞ்ச இறால் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சின்னது, கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது. உங்ககிட்ட எந்த காஞ்ச இறால் கிடைச்சாலும் நீங்கள் அதில் இந்த மாதிரி பொடி பண்ணிங்க அப்படின்னா இட்லி தோசையோட செம டேஸ்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மிக்சிலேருந்து அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.